என்ன செய்யணும்? ஸ்ரவணம். என்ன ஸ்ரவணம் கேட்கணும்? பாகவதத்தை பற்றி நம்ம கேட்கணும், பகவத்கீதை பற்றி நம்ம கேட்கணும். பக்தர்கள்கிட்ட தொடர்ந்து சத்சங்கத்தை இருந்தால் தான் நம்ம இதை கேட்க முடியும். உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, பக்தர்கள் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து தனியாக நம்ம படிக்கிறதுக்கு அவரோட சப்போர்ட் இருந்தால் அப்புறமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம படிக்கலாமே தவிர, நம்ம உட்காந்து நம்ம சாண்டிங்கும் பண்ண மாட்டோம், உட்காந்து நம்ம படிக்கவே மாட்டோம். தொடர்ந்து அவங்க சங்கத்தியம் இருக்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறோம். நம்ம வேலையை என்ன வேலை? நம்ம சமையல் பண்ணுறது, இல்லை வேறு டியூட்டிக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, இது பக்காவாக செய்வோம். ஐயோ வீட்டு விட்டு கோயில் இருக்கணும். அல்ல, அப்படி ஆகவே முடியாது பிரபு. கிரகஸ்தனால அப்படி ஆக முடியாது. அப்படி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நான் உங்கள் மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன், அதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இது முடியாத காரியம். ஒரு பிரம்மச்சாரி ஆகணும், இல்லை ஒரு சன்னியாசி ஆகணும், இல்லை போய் பிரபு சொன்ன மாதிரி கோயிலுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும்னா கோயிலே இருக்கணும். அது இந்த பிரிவையில் ஆகாது. நம்மனால முடியாது, அவங்களால முடியும், நம்மனால முடியாது. நம்மனாலே நீங்கள் கோயிலுக்கு போனோம்னா நம்ம ஃபேமிலியோட அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ நிறைய கோயில் அந்த மாதிரி சேலம் நம்ம அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஈவன் ஒசூரில் கூட கொஞ்சம் பேர்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. ஒரு 5-6 ஃபேமிலி போயிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரில் கோயிலில் எல்லாமே கிட்ட போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி விட்டுருக்காங்க. சேஷாதிபுரம்லாம் பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 40 ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறேன். 25-30 ஃபேமிலி இருக்காங்க. பாருங்கள், ஜெகநாதர் அப்படியே எல்லாம் 30 ஃபேமிலி எழுதிக்கிட்டார். அப்படியே என்ன பண்ணாங்க, கீழே கோயில் கட்டி சைடில் வந்து பின்னாடியே வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே ட்ரை பண்ணேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று வாங்குறதுக்காக ட்ரை பண்ணேன். 1 crore 20 lakhs ஒன்று சொல்கிறாங்க. அப்போ 1 crore மேலே செஞ்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, லைட்டாக குறைச்சிருக்காங்க. இப்போ இன்னும் நாங்கள் பக்தர்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்குறதில்ல. பக்தர்களை விட்டால் யாரையும் சேர்க்கறதில்ல. ரெண்ட்டு வேற அவங்களுக்கு கொடுக்கூடாதான். கண்டிஷன் அப்படி தான். பக்தர்களாக இருந்தால் தான் அங்கே முடியும். இல்லைன்னா எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, இல்லை அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால் பிரபு சொன்ன மாதிரி அப்படி கண்டிப்பாக முடியும். அதை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு சிரவணம் தான். அதுவும் கேட்டுகிட்டே இருக்கணும். இங்கே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். அங்கே போனால் அங்கே போனால் கூட நம்ம இதெல்லாம் கையாளலாம் இது மேலே தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னார் பாகவதம்ல கிளாஸில் என்ன சொன்னார்? ஸ்ரவணம் 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 ஸ்ருஷுஷோ ஸ்ரத்ததானஸ்யா. ஸ்ரத்தையோட ஸ்ருஷுஷோ அப்படின்னா ஸ்ரவணம் பண்ணுறது. எல்லாம் செகண்ட் சாப்டர் எல்லாம் அதான் சொல்கிறாங்க. செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக அதான் சொல்கிறாங்க. கேளுங்க, நல்லா பாகவத்தை கேளுங்க. இதை கேட்க தான் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளோட ஆர்வம் வரும், ஆவலம் ஜாஸ்தி ஆகும். அதான் நான் நீங்கள் கேட்ட கேள்வி. படிக்க கேட்க என்ன ஆகுதுன்னா, சாஸ்திரங்கள் படிக்க நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்பிக்கை ஜாஸ்தியாகும், இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும், செய்திகள் நிறைய வரும். பிரச்சாரத்துக்கு எக்ஸலண்ட் மருந்து இதுதான், எக்ஸலண்ட் கல்வி இதுதான். நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா நம்மளுக்கு இது இருக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க மக்கள். வைகுண்டத்தில் யாரும் சந்தோஷப்படுறதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு ஸ்லோகா சொன்னால் அவங்க 20 ஸ்லோகா சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்லோகா சொன்னால் அவங்க 20 ஸ்லோகா கோலோக விருந்தானத்தில் வைகுண்டத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் படித்து எல்லாமே நல்லா என்ன சொல்கிறது, நிபுணராக இருப்பார், வேத வித்தாக இருப்பார். அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே போக முடியும். ஆனால் வெறும் சாஸ்திரம் சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் படித்தா ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தூய்மையான பக்தி தொண்டு இருக்கணும். அந்த பக்தி தொண்டு வேணும்னா சிரவணம் பண்ண, நிறைய சிரவணம் பண்ண. அதான் அங்கே பிரபுப்பா சொல்கிறாரு, சும்மா என்ன சொல்கிறது, மாநாடெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ போடுற மாநாடெல்லாம் அப்போவே சொல்லியிருக்கார் பிரபுபாதர். சும்மா இந்த அரசியல் மாநாடெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. யார் போடுறாங்களோ அவங்க நிம்மதியாக இருப்பாங்க தற்சமயத்துக்கு, இதுக்கு. ஏன்னா அவங்க தற்காப்பத்துக்காக அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்களே தவிர எல்லாருமே நிம்மதியாக மக்கள் வந்து எல்லாமே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா பகவானை பற்றி எங்கே ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்களோ, சௌகரியத்தை பண்ணி கொடுக்குறாங்களோ, அப்போ வந்து மக்கள் வந்து நிம்மதியாக வந்து வாழ முடியும். மக்கள் மட்டும் இல்லை, இந்த ஹியூமனிட்டி அட் லார்ஜ், இந்த மாணவத்துவமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாகவதத்தை பற்றி கேட்டால் தான் அது முடியும். ஆனால் பிரபுபாத் என்ன சொல்கிறார் ஒரு லெக்சரில், ஆல் அவர் இண்டியன்ஸ் ஹவ் லெஃப்ட் திஸ் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. இந்த பரத வருஷத்தில் எல்லாருமே ஆன்மீகத்தோட அந்த பயிற்சியை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. பயிற்சியை விட்டுட்டாங்க, அதனால தான் நான் வெளிநாட்டில் போய் நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்றாங்க. அதனால தான் நான் வெளிநாட்டுக்கு போன காரணமே அதுதான். என்னோட குருநாதர் சொன்னதே அதுதான். வெளிநாட்டுக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணது, இங்கே எல்லாமே எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே தவிர யாருமே பயிற்சியே பண்ணுறதில்ல. ஒரு பண்டிகை வந்தால், ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால், ஒரு பர்த்டே வந்தால், ஒரு மேரேஜ் ஆனிவர்சரி வந்தால் பெரிய கொண்டாட்டம்.
கொண்டாட்டம் மட்டும்தான். அதில் வந்து உண்மையான பக்தியே கிடையாது. வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் ஏகாதசி ஃபாலோ பண்ணுறது தான். மற்ற ஏகாதசி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஏகாதசி கூட அவங்களால பண்ண முடியாது. வைகுண்ட ஏகாதசி எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே தடவை லாட்ரி அடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. முடியாத எத்தனை பேர் போயிருக்காங்க பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். போக முடியாது, போக முடியாது. வாழ்நாள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மட்டும் நான் வந்து வைகுண்ட துவாரத்துக்கு உள்ளே போயிட்டா பகவான் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாரா? பண்ண முடியாது. நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பகவான் வேணும். நம்மளுக்கு வேண்டாத சமயத்தில் அவரை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவர் யாரோ நம்ம யாரோ. வைகுண்ட ஏகாதசி வந்தால் சாமிக்கிட்ட போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். தீபாவளி வந்தால் இப்போ கோயிலுக்கு போகிறோம். பொங்கல் வந்தால் பகவானை வந்து கும்பிடுறோம், அவ்வளோதான். வெறும் கும்பிடுறதோடு இருந்தால் நம்ம வந்து அந்த வளர்ச்சி வராது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, புரிஞ்சிக்க முடியாது. முக்கியமாக தத்துவத்தை புரிஞ்சிக்கணும், பக்தியை வந்து புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த ஆசை வரும் நம்மளுக்கு. அந்த ஆசைன்றது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பக்திக்கு வந்து ஆசை. நான் சத் சங்கத்துக்கு வரணும், கேட்கணும், புரிஞ்சிக்கணும். நம்ம எல்லாம் நான் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஏதோ நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம முன்னாடி உண்மையாக நம்ம வந்து பக்தராகிடுறோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. உண்மையாக டவுட் இருந்துச்சு, எனக்கே அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக பாகவதம் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வரும், நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு நான் எக்ஸாம்பிள் யசோதா மாதா இதை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாற்றத்தை அவர் உணர்ந்துருக்கார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துருக்கார். இப்போ பாருங்கள், அந்த ஒரு பையனை பற்றி உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அவர் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாரு. பாகவதமே வாங்கி படிச்சுட்டாரு. அவர் ஒரு தாமோதரார்த்தி தீபத்தை வந்து விளக்கேற்றுறதுக்கு கூட அந்த பைசா கேட்பாங்க, எவ்வளோ அந்த விளக்கேற்று. அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர் வந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்து பக்தி வாங்க, அது 2,000 ரூபாய் நான் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டேன். அவர் படிக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும், வாங்குறதுலேருந்து. அவர் தொடர்ந்து படிச்சுட்டாரு. அது படிக்க 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 எக்ஸலண்ட் ரியலைசேஷன் அவங்களுக்கு. எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர். எனக்கு வந்து நான் சைலண்ட் ஆகிட்டேன். அவர் சொல்ல நான் எதுவுமே பேசாமல் விட்டுட்டேன். முதல்ல என்ன செஞ்சேன், அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஆகாத வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு பாருங்கள். கொஞ்சமாக அப்படியே ஃபோன் கால் கம்மியாகிடுச்சு. குழந்தை ஒன்று பிறந்துடுச்சு பாருங்கள். என்ன பிரபு, எங்கள் கேஸ்டில் பலவந்தமாக என்னை சாப்பிட சொல்கிறாங்க, எப்படி? அதுக்கு முன்னாடி நிறைய தத்துவத்தெல்லாம் பேசினார். பிரபு, எங்கள் கம்யூனிட்டியில் இருக்காங்க பிரபு, நான் ஒருத்தன்தான் பிரபு, நான் ஒருத்தன்தான் பாகவத்தை படிச்சுட்டு இருக்கேன். யாருக்குமே அந்த இது கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல. அதை வந்து உணர்றேன் பிரபு. நான் உண்மையாக பாகவதம் வந்து இட் இஸ் எ வெரி குட் லிட்ரேச்சர் பிரபு, அப்படி இப்படி. நான் ரொம்ப பாக்கியசாலி பிரபு, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிரபு என்ன பண்ணுறது பிரபு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணலாம் எல்லாம் கேட்குறாங்க. போனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இங்கே இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறாங்களே. நான் சொன்னேன், தயிர் சாதம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். தயிர் சாதம் ரச சாதம் சாப்பிடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு உண்மையாக ஆசை இருந்தால் பகவான் மேலே அந்த மாதிரி சாப்பிடுங்க. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டு உங்கள் குழந்தைக்கே இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எல்லாருக்குமே நான் அப்படி தான் சொல்கிறது. இது சாப்பிட்டா, ஏன்னா பாவத்தோட அந்த தோஷம் வந்துடும் நம்மளுக்கு. யாராவது ஒரு உயிர்வாளியை வந்து நம்ம வதம் பண்ணால் அதோட தோஷத்தை வந்து நான் கண்டிப்பாக நம்ம ஏற்றிக்கு தான் ஆகணும். அது ஓப்பனாக நான் அவருக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை பிரபு. நீங்கள் இனிஷியேஷனே எடுக்கலை, சிக்ஷாவும் எடுக்கலை, ஜபம் கூட பண்ணுறதில்ல. அவர் பாகவதம் தான், பாகவதமே அவருக்கு ஜபம். எப்போ கேட்டாலும் இல்லை பிரபு நான் பாகவதம் படிச்சுக்கிறேன். ஆனால் நல்லா உண்மையாக பாகவதம் படிச்சிருக்காரு. முடிச்சிட்டார், பாகவதம் முடிச்சுட்டு ரிவைஸ் கூட பண்ணிட்டாரு. ஆனால் மறுபடியும் என்னாச்சு, அந்த அசோசியேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். அது கம்மியான உடனே சத்சங்கம் கம்மியான உடனே பாகவதம் கேட்கறதுக்கு கம்மியாக ஆக என்ன ஆச்சுன்னா, என்ன ஆகுது, தக்கடி திராசு ஏறிட்டே போகுது. இங்கே மீட்ரு ஏறுது, இந்த மீட்ரு வந்து இந்த மீட்ரு வந்து இறங்குது, இப்படி இது வந்து மேலே இப்போ அப்படியே போகுது. இது சரிசமானம் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆகணும், மறுபடியும் கேட்கணும். எக்ஸலண்ட்டு, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டார். எனக்கே வந்து பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவர் புரிஞ்சுக்கிட்டாரப்பா, எவ்வளோ பாகவதத்தை அப்படியே என்ன சொல்கிறது நல்லா டைஜஸ்ட் பண்ணிட்டார் இவருன்னு சொல்லி எனக்கே ஒரு இது வந்துருச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவரை பற்றி நிறைய கிளாஸில் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பாகவத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசியில் அவரால் அதை தக்க வைக்க முடியல. காரணம் நோ சத்சங்கம். பக்தரோட சங்கம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த பக்தரோட சங்கத்துக்கு ஸ்ரவணம் நிறைய ஸ்ரவணம் கேட்கணும்.
நல்லா இன்ட்ரெஸ்டாக நம்ம கேட்கணும் சிரவணத்தை, நல்லா படிக்கணும் கேட்கணும், படிக்கணும் கேட்கணும். இல்லைன்னா அரசியல்வாதிகளை பண்ண மாதிரி தான் ஆகிடும். அந்த மாதிரி சுயநலத்துக்காக வாழ வேண்டியதாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க, பை ஹியரிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் திஸ் ஃபால்ஸ் கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மெட்டீரியலிசம் இஸ் ரிமூவ். பௌதிகத்துவத்தையே நம்ம வந்து வேரோடு அழிக்கணும் அப்படின்னா பாகவதத்தை கேட்கணும். அதை கேட்டால், ஆனால் ஒரு என்ன பிரபு இன்றைக்கி கேட்டேன் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி அது அப்படியெல்லாம் ஓவர் நைட்டில் பண்ண முடிய காரியமெல்லாம் கிடையாது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து 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 நீங்கள் 20 வருஷம் இல்லை 50 வருஷம் இல்லை 100 வருஷம் நீங்கள் கேட்டால் கூட இன்னும் கேட்டுகிட்டே இருக்கணும், இன்னும் கேட்டே இருக்கணும். சில பேர்லாம் படிச்சுட்டேன் ப்ரோ பாகவதம், ஒரு தடவை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ப்ரோ, பாகவதம் முடிச்சிட்டேன், பகவத்கீதை முடிச்சிட்டேன், சைதன்ய சரித்திரத்தை முடிச்சிட்டேன். அவரெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு டாக்டர் கேட்குறாரு என்கிட்ட, என்ன பிரபு இவ்வளோ முடிச்சு கூட அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உண்மையாக நம்ம கர்மத்தெல்லாம் நீக்கிடுவாங்கண்ணா பிரபு பக்தி தொண்டுன்னு கேட்குறாங்க. ஒரு டிவோஷன் சர்வீஸ் வந்து நம்ம கர்மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, எல்லாம் படிச்சுட்டு. அப்போ அவர் படித்த ஒரு இது வந்து எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையாக அவர் வந்து ஓப்பனாக கேட்டார், அவரோட மிஸ்டேக்கை வந்து இது பண்ணிட்டார், அக்செப்ட் பண்ணிட்டார். அது உண்மையாக பெரிய விஷயம். அது நம்ம யாருமே நம்ம மிஸ்டேக்கை நம்ம சொல்கிறது இல்லை, உள்ளேயே இது வச்சிருப்போம். நம்ம யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லி. ஆனால் ஓப்பனாக கேட்டார், ஏன்னா இதே எனக்கு ருச்சியே வரல பிரபு நாமத்தில்ன்றாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பேசணும் பிரபு, பக்தர்கிட்ட நல்லா பேசணும், சும்மா போயிட்டு வரக்கூடாது. நம்ம போகிறதே அதுக்காக தான், சும்மா கேட்டுட்டு சர்வீஸ் செஞ்சுட்டு ஏதோ கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு இதெல்லாம் கரெக்டு தான், இதெல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான் பக்தி தொண்டுக்கு. ஆனால் ஒரு நல்ல பக்தரை வந்து செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம பேசணும், படிக்கணும், பேசணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கேட்கணும், இந்த மாதிரி ஸ்லோக்காலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது எனக்கு. உண்மையாக அது வந்து பெரிய ஒரு அகாடமிக் இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம வைக்கணும், அகாடமிக் இன்ஸ்டியூட் மாதிரி. அதனால தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடத்துல. நம்ம இதுலேயே வந்து நம்ம ஏக்கத்தில் எல்லா இடத்துலையும் யூனிவர்சிட்டி மாதிரி ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய யூனிவர்சிட்டி கேட்குறாங்க விருந்தாவனத்தில், தெரியுமா? விருந்தாவனத்தில் பெரிய யூனிவர்சிட்டி, இப்போது இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எந்த இருக்கோ அந்த மாதிரி இந்த வேதாஸ் படிக்கிறதுக்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இதில் கட்டுறாங்க விருந்தாவனத்தில். பார்த்தசாரதி, அது பாட்டசாலை கரெக்ட். குருகுல் மாதிரி எக்ஸாக்ட்லி அதே மாதிரி யூனிவர்சிட்டி மாதிரி, அதே மாதிரி யூனிவர்சிட்டியாக பேர் வச்சுருக்காங்க. வித்யாபீட்டா பேர் நான் சொல்கிறேன், நான் உங்கள் குரூப்பில் அனுப்புகிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டுறாங்க. நம்ம போய் காலேஜ் மாதிரி எங்கே ஜாயின் ஆகிடலாம், காலேஜ் மாதிரி ஜாயின் ஆகலாம். அது ஓப்பன் பண்ணதே இவர் தான், மோடி தான் ಓಪನ್ பண்ணது. ಅದು ಯಾವತ್ತು ಶೃಂಗೇರಿ ತುಂಬ ವರ್ಷದಿಂದ ಇದೆ. ಶೃಂಗೇರಿ ಬಂದು ಅದು ಮಠ ಇದೆ, ಸರಸ್ವತಿ ಮಠನೇ ಇದೆ, ಶೃಂಗೇರಿ ಮಠ ಇದೆ, ಅದು ತುಂಬ ವರ್ಷದಿಂದ ಇದೆ. பழசு அது. குழந்தைங்களே அங்கே கொஞ்சம் கூட்டுட்டு போய் வந்து இது வித்யாபாசம் பண்ணுறாங்க, அக்ஷராபியாசம் அங்கே தான் பண்ணுறாங்க. போயிருக்காரு, ஆமாம் கரெக்டு. அப்போது இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம வந்து இந்த பாகவத்தை பற்றி நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துகிறோமோ, முக்கியமாக இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை செயல்படுத்தணும். ஏதோ இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம வேலை நம்ம பார்த்துட்டா அது வந்து எந்த ஒரு கல்வியும் அவ்வளோதான். அபியாச யோக யுக்தேனா சேதஸா நானியகாமினா பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கிருஷ்ணரே சொல்கிறார் அர்ஜுனர் கேட்ட கேள்விக்கு, நீ அபியாசம் பண்ணலனா, ப்ராக்டிஸ் பண்ணலனா, நம்ம பேசுகிற வார்த்தை இது கூட மறந்துடும், தெரியுமா உங்களுக்கு? நம்ம பேசுகிற நம்ம மதர் டங்கு, நம்மளோட என்ன சொல்கிறது தாய்மொழியே நம்ம மறந்துடுவோம் பேசாமல் இருந்தால். நீங்கள் என்ன யோசனை, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் போகிறவங்களுக்கு பாருங்கள், அவங்க பேசாமல் இருந்தால் மொழி மறந்துடுவாங்க, வெறும் இங்கிலீஷ் தான் வாயில் வரும். இப்போவே நம்ம வந்து சின்ன வார்த்தையில் நம்ம தமிழ் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. நிறைய வார்த்தைகளை நம்ம மறந்துட்டோம். நம்ம தெலுங்கு, நம்ம கன்னடா, நம்ம தமிழெல்லாம் மறந்துட்டே இருக்கோம். நிறைய மறந்துடுறோம் நம்ம. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நாட் யூஸிங் த லாங்குவேஜ். அதே மாதிரி தான் பாகவதம், கண்டினியூஸ் ப்ராசஸ் இட் இஸ். பக்தின்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ் டு த லார்ட் பிகின்ஸ் வித் ஹியரிங் அபவுட் த லார்ட். நான் சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம வந்து காதலிக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே, தொடங்கினாலே அது வந்து ஹியரிங்னால தான் ஸ்டார்ட் ஆகுது, சிரவணத்தினால தான் ஸ்டார்ட் ஆகுது, கேட்கறதுனால தான் ஸ்டார்ட் ஆகுது. யாரை வந்து காதலிக்கிறது? நம்ம பகவானை காதலிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிட்டாலே, ஒரு ஆசை நம்மளுக்கு வந்துட்டாலே, அது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்ரவணம். அதனால தான் ஸ்ரவணம் பண்ணும்போது முக்கியமாக எங்கள் ஏக்கத்தில் எந்த ஒரு சத்சங்கத்தில் எந்திரிச்சு போகிறதில்ல. சில பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கர்ஸு குழந்தைங்களை வந்து சேர்க்குறதே இல்லை. குழந்தைல டோட்டலாக வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவாங்க, குழந்தை கூட்டிகிட்டே வராதுங்கன்றாங்க. என்னது அந்த மாதிரி குழந்தை ஒரு குழந்தைனால எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக அட்மாஸ்பியர் இதாகிடுது, ஸ்பாயில் ஆகிடுது.
அதனால் குழந்தைங்க சில பெரிய பெரிய டைமில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்றது ஒரு செப்பரேட்டாக இது வச்சுருக்காங்க. கீழே ஹாலில் வந்து அவங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஆன்மீகமாக விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கேம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே விளையாட அங்கே அமுச்சிடுவாங்க. இல்லை அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் நீங்கள் வெளியே இது கொண்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பகவானை பற்றி கேட்குறது. அதனால தான் நடுவில் எந்திக்கிட்டு எந்திச்சு போகிறது இதெல்லாம் வந்து பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொடங்கிட்டோமா அதுக்கு தொடர்ந்து அது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து போகக்கூடாது. அந்த ஒரு இது நம்மளுக்கு இருக்கணும். அந்த 1 பாயிண்டட் அட்டென்டிவ்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளோட சீரியஸ்னஸ் அதில் தெரியுது, நம்மளோட சின்சியாரிட்டி அதில் தெரியும். அதான் இங்கே சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லார்ட் அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஹர்ட் அபவுட் ஹிம். இப்போ பகவானை வந்து நீங்கள் பார்க்கணுமா? யாராவது அவங்கள நீங்கள் பகவானை பார்க்கணுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி? அது வேற, இது வரைக்கும் வந்தது வேற. இப்போ நம்ம பகவானை பார்த்துட்டே இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், கேட்குறோம். கேட்க ஸ்ரவணத்திலே நம்ம பகவானை பார்க்கலாம். பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பார்க்கணும்னு அவசியம் வந்து என்ன, திருப்பதி மக்கள் போகிறாங்களே அப்படி போகிறது 2 செகண்டு. ஜரகண்டி நான் முடிஞ்சது பார்த்தாச்சு, அவ்வளோதான். அதையோட இது வந்து பெரிய சேவை, ரொம்ப பெரிய சேவை. அதான் ஒரு பக்தர் எனக்கு சொன்னார், என்ன பிரபு திருப்பதி அவ்வளோ பெரிய பூலோக வைகுண்டன்றாங்க, ஏன் இந்த மாதிரி மக்களை இது பார்க்க விட மாட்டான்றாங்கன்னு சொல்லி ஒரு குருநாதர் ஒருத்தர் கேட்டாராம். என்னத்துக்குப்பா நீ அங்கே போகிற? அப்படி உனக்கு அதில் சந்தோஷம் இல்லைன்னு நீ படித்து கேளு. பக்தர்கள் படிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஆச்சாரியஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஆச்சாரியஸ் எல்லாம் சும்மாலாம் எழுத மாட்டாங்க. இதிலெல்லாம் சும்மாலாம் ஆச்சாரியஸோட அந்த பர்போர்ட்டெல்லாம் சும்மா, அது சாதாரணமான பர்போர்ட்ஸே கிடையாது. அது அவங்களாம் நல்லா என்ன சொல்கிறது, வித்யா வினயே சம்பன்னே பிராமணே கவிய அதில் இன்னொன்று தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினோம் தத்துவத்தை தரிசனம் பண்ணவர். அப்படி பகவானை தரிசனம் பண்ணவர் தான் இதெல்லாம் எழுத முடியும். சாதாரணமானவங்கள்ட்ட நான் எழுதவே முடியாது. எழுத முடியாது. அதனால் அவங்க எழுதுறது இது வந்து அதில் வந்து நிறைய வெயிட்டேஜ் நிறைய இருக்கும். அதில் நல்லா அவங்க வந்து அனுபவப்பட்டிருப்பாங்க. இப்போ ரூப கோஸ்வாமியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரூப கோஸ்வாமி ஒரு நாள் அப்படியே உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது பிராமணர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிராமணரோட கால் அவருக்கு டச் ஆகிடுச்சு. அந்த பிராமணர் உடனே அவரை சபிச்சிட்டாரு. ஒரு பிராமணர் நான் வரேன், ஒரு பண்டிதர் நான் வரேன், என்னை கூட நீ பார்க்காம காலை நீட்டிக்கிட்டு காலை வந்து என் காலை தாக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி அவரை சபிச்சிடுறாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ரூப கோஸ்வாமி அங்கே உட்காந்துட்டு தியானத்தில் இருக்கார். என்ன தியானம் தெரியுமா? கோலோகருணா. ரூப கோஸ்வாமி யார் தெரியுமா உங்களுக்கு? என்ன மஞ்சரி தெரியுமா? பேர் தெரியுமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரூபமஞ்சரி அவர் ஹெசரு, ரூபமஞ்சரி. அவரோட உண்மையான நிலை அதுதான் ரூபமஞ்சரி. அவர் வந்து அங்கே இது ராதாகிருஷ்ணனோட லீலையில் வந்து பங்கேற்றுக்கிட்டு அங்கே வந்து சேவை பண்ணிட்டுருக்காரு. அந்த தியானத்தில் இருக்கார் அவர். இவர் தெரியாமல் இந்த பிராமணர் வந்து அவர் அபராதம் பண்ணாருன்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிடுறாரு, திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் தூய்மையான பக்தர்கள் வந்து அந்த மாதிரி ஏன்னா ஆழமான தியானத்தில் இருப்பாங்க. அவங்க இங்கே அவரோட இதே இங்கே இருக்காது. அவர் பௌத்திக உலகத்தில் இருந்தால் கூட அன்னை பறவை மாதிரி அவர் பாலை மட்டும் எடுத்துக்குவார், இங்கே மீதி எல்லாமே விட்டுருவார். நம்ம என்ன செய்வோம்? பாலை அவனை விட்டு எல்லாமே எடுத்துக்குவோம். என்ன தவறுகள் இருக்க முதல்ல அதுதான் எடுப்போம். நம்மளுக்கு தெரியுறதே கண்ணில் வந்து அதான். வெள்ளையாக அவன் சட்டை போட்டிருந்தா, வெள்ளையாக சாரி கட்டிருந்தா, கருப்பு எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம். கருப்பாக இருக்கிற டாட் எங்கே இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். மற்றதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அதனால தான் நம்ம எந்த பக்தராக இருந்தாலும் சரி, சாதாரண பக்தராக இருந்தாலும் சரி, புதுசாக பக்தராக இருந்தாலும் சரி, பழமையான பக்தராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ, என்ன நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல குணங்கள் என்ன இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்மக்கிட்ட வீக்னஸ் இல்லையா? நம்ம என்ன கரெக்டாக இருக்கோமா? எல்லாத்துலேயும் நம்மளுக்கு நிறைய தவறுகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன அவங்ககிட்ட நல்ல குணங்களை எடுத்துக்க முடியும். அதுதான் பிரபுபாதர். அதனால தான் பிரபுபாத் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். குரு மகாராஜ் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தட். நம்ம குரு மகாராஜ் அவ்வளோதான். அவர்கிட்ட என்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. அவன் வீணாக போனவன் இருந்தால் கூட சரி, அவனை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆச்சாரியாஸு, தூய்மையான பக்தர்கள், முக்கியமாக ஸ்ரவணம். அதனால தான் எங்கே இப்போ நவதீப் மண்டல பரிக்கிரம் நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? 4வது நாள் 5வது நாள் நடக்குது. இன்றைக்கி எங்கே போனாலும் ஸ்ரவணம் தான். கீர்த்தனம் ஸ்ரவணம். அதனால தான் கவர்மெண்ட் பரிக்கிரம் பிரபுபாத் வந்து இது பண்ணார்.
இதை வந்து ஸ்டார்ட் பண்ணதே அதனால தான் இது பிரபுபாதர் அதை வந்து குரு மகாராஜ் அப்படியே கண்டினியூ பண்ணார். போகிறது அங்கே வந்து கேட்குறது தான், பகவானை பற்றி கேட்குறது தான். நரசிம்ம பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே. அங்கே வந்து நரசிம்மரை பற்றி அவரை பற்றி சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தார். இன்றைக்கி நிறைய ஆச்சாரியஸ் எல்லாம் வராங்க, அதை பற்றி நிறைய கேட்குறாங்க, நடந்து போகிறாங்க, கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க பக்தர்கள்லாம். ரொம்ப பெரிய ஒரு சாதனை அது. இந்த கௌரமண்டல் பரிக்கிரமெல்லாம் சும்மா இருக்க முடியாது, டென்ட்டில் படுக்கணும். ஒரு நாளும் 14 நாள் 7 நாளா 7 நாளாக போட போகிறாங்க. 7 நாள் அது வேறு. அது ஜெகநாத்புரி, அது ஜெகநாத்புரிக்கு போயிருக்கிறது. அது ஜெகநாத்புரியில் வந்து ஒரு 5 நாள் 6 நாள். ಅಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಬೇರೆ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನು ಅಂದರೆ ಗೌರಮಂಡಲ ಪರಿಕ್ರಮ 7 ದಿನ ನಡೆಯೋದು, 7 ಡೇಸ್ ಅದು ಆಗೋದು. 7 ಡೇಸಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಜಾಗಕ್ಕೂ ಹೋಗಿ ಆ ಲೀಲೆಗಳ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ಲೀಲೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಡ್ರಾಮಾ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ, ಡ್ರಾಮಾ ಎಲ್ಲ போடுறாங்க. ಹಾಂ, ನೀವೇನೋ ಬೇರೆ ಹೇಳ್ತಾರೆ. 25 ವರ್ಷ ಆಗಿರೋದನ್ನ ಅದನ್ನು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡಿರೋದು ಹೇಳ್ತಾರೆ ನೀವು. 25 வருடங்கள் ஆயிருக்கிறது வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை சொல்ல, வருடம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருடம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த ஒரு இது என்னது கௌரமண்டல் பரிக்கிரம் யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிடும். மாயப்பூர் நடந்துருக்கு, இப்போ மாயப்பூர் நடந்துருக்கு. எப்படியோ அது ரெகுலராக போயிட்டா சரி, ரெகுலராக வருடம் போயிட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். இப்போ சவுத் இந்தியா டீம் செப்பரேட் டீம் ஆகிடுச்சு, ஒரு 10 வருஷமாக செப்பரேட்டாக போகிறாங்க. ஏன்னா முன்னே வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இது வரல. என்ன வரலன்னா இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ சவுத் இந்தியன் டீம் செப்பரேட் பண்ணிட்டாங்க. சவுத் இந்தியன் செப்பரேட், ஃபாரின் டீமு ஹிந்தி டீம் வந்து ஒரு செப்பரேட் பண்ணிட்டாங்க. நல்லா இப்போ நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் இவங்க கௌடிய மட்டக்காரங்க போகிறாங்க. அவங்க சங்கல்பம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பக்தி சித்தாந்த மகாராஜ் இடத்துக்கு போய் அங்கே சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னது இது வாமன மகாராஜா ஒருத்தர் இருக்கார், அவங்களோட இது சங்கல்பத்தை எடுத்து, அவர் பிரபுபாதோட காட்பிடுதர் தான் அவரும். அவங்ககிட்ட போய் சங்கல்பம் எடுத்து இந்த மாதிரி நம்ம பரிக்கிரம் போகிறோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்பவும் போகிறாங்க, ரெகுலராக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ரவணம் தான் மெயின். எங்கே போனாலும் ஸ்ரவணம் தான், கேட்டுகிட்டே இருக்கணும், பகவானை பற்றி கேட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறது இது இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது கேட்க வேண்டியது, நிறைய இருக்குது நம்ம கேட்க வேண்டியது. ஒரு வாழ்க்கை பத்தாது, ஒரு பிறவி பத்தாது. அமிர்தம் இது. அதான் பக்தி ராசாமிரத சேர்ந்து அதான் எழுதிருக்கிறது, நெக்டர் ஆஃப் ஓஷன் ஆஃப் தி இது. அது என்ன சொல்கிறது, கடல் மாதிரி இந்த பக்தி தொண்டு. எப்படி இருக்கும் கடல் மாதிரி பக்தின்னா அமிர்தம் மாதிரி இருக்குமா. அமிர்தம் சாப்பிட்டா கூட அவ்வளோ ருச்சியாக இருக்காது, அந்த அளவுக்கு ருச்சியாக இருக்கும். நம்ம சும்மா ஒரே ஒரு கடுகு பையில் ஒரே ஒரு கடுகில் பாதி கடுகு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஒரு கடுகில் பாதி கடுகு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இன்னும் முழுசாக அந்த கடுகு கூட நம்ம பார்க்கல. அதுக்கே இவ்வளோ மாற்றத்தை வந்து பாகவதம் அவ்வளோதான். நம்ம பௌத்திகமான இருக்கிற ருச்சி எல்லாமே வந்து வெளியே தள்ளி விட்டுரும், அது புஷ் பண்ணி விட்டுரும், அப்படியே வெளியே எல்லாத்தையும் விலக்கி விட்டுரும் நம்மள. அதுதான் பாகவதத்தோட அந்த வலிமையான ஒரு பவித்திரமான ஒரு சக்தி பாகவதம்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு வியாசதேவர் வந்து நாரதமார் உபதேசம் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். அது இன்னொன்று சொல்கிறாரு பிரபுபாதர், இந்த மாதிரியெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து சூத்ரர் வந்து பிராமணரோட இடத்துல இருந்தால் அவங்க வந்து அரசியல்வாதிகளே, அவங்க வந்து சத்திரியங்களே கிடையாது. சைத்தன்ய இவர் யார், சைத்தன்ய மகாபிரபு யாரோ ஒருத்தர் சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு இவர் யார், பிருத்து மகாராஜ் வந்து ஒரு வர்ணத்துலேயும் அவர் வந்து அவரோட கடமையை வந்து செயல்படுறாரான்னு போய் செக் பண்ணுறாராம். ஒரு பிராமணராக இருந்தால் அவர் வந்து சாஸ்திரங்களை படித்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாங்களான்னு போய் செக் பண்ணுறாராம். அதே மாதிரி ஒரு சத்திரியராக இருந்தால் அவர் கரெக்டாக ரூல் பண்ணுறாங்களா, கரெக்டாக அரசாங்கத்தை வந்து அரசபை வந்து ஆள்றாங்களா இல்லையான்றது செக் பண்ணுறாங்களா. அதே மாதிரி வைஷ்யராக இருந்தால் அவன் கோசேவை பண்ணுறானா இல்லையான்றது செக் பண்ணுறாங்களா. இந்த 3 பண்ணாமல் இருந்து சூத்திரர். அந்த சூத்திரர் தான் இங்கே இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா நவீன காலத்தில் ராஜ்யத்தை ஆள்றாங்க. அதனால தான் எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுது, கேயாஸ், கன்ஃபியூஷன்ஸ், துன்பங்கள், பற்று, பயம், எல்லாருக்குமே பயம். ஏன் பயம்னா ஒரு பிராமணர் கிடையாது. பிராமணர்லாம் என்ன ஆகிட்டாங்க, சூத்திரருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா
ஏன்னா லட்சக்கணக்கான சம்பளம் வருது. சொல்லுங்கள் என்ன பண்ணணும், என்ன தப்பாக இருந்தாலும் சரி ஓகே ரைட் பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அவன் பண்ணி தான் ஆகணும். அதான் பிரபுபா சொல்கிறார், பிராமணர் வந்து சூத்திரருக்கு அடிமையாயிட்டாங்க இப்போ. புரியுது அப்படின்னா சொல்கிறது? அரசனாக உட்காந்துருக்கிறவனுக்கு எந்த அறிவும் கிடையாது, ஒரு அறிவு மட்டும் நல்லா இருக்கு, ஒரே ஒரு அறிவு நல்லா இருக்கு. என்ன அறிவு சொல்லுங்க பார்க்கலாம்? அவ்வளோதான். எப்படி நான் வந்து சுப்ரீம் ஆகிறது, எப்படி நான் எப்படி வந்து பணத்தை பண்ணுறது, எப்படி பணத்தை பண்ணலாம், இதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிராமணர் வந்து அந்த உண்மையான பிராமணர் அங்கே உட்காந்தா அவங்க செயல்படுத்துறது எல்லாமே என்ன பிராமணர் சொல்கிறாங்களோ அதான் செயல்படுத்திட்டு இருக்காங்களா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க பண்ணவே தெரியாது, ஒரு பில்லை கூட பாஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படி செய்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, இது இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த தொகையில் அப்படி இருக்குது, அந்த தொகை தானே டிபார்ட்மெண்ட்டுக்கு துறை இந்த துறையில் அப்படி இருக்குது, அந்த துறையில் எப்படி சொன்னால் ரைட் அப்படியா அவர் பார்ப்பார், அவருக்கு என்ன அவருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறாரு, இதை பண்ணி பாஸ் பண்ணிப்போ, அவ்வளோதான் முடிஞ்சது. அது தப்பா ரைட்டா, அது கரெக்டான வர்ணாசிரம தர்மமே இல்லை. முக்கியமாக தான் பிரபுபா சொல்கிறார், வர்ணாசிரம தர்மம் எங்கே இல்லையோ அந்த நாடு அந்த உலகம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், குட்டி சோறாயிடும். அப்படி தான் ஆகிட்டுருக்கு இப்போ உலகமே, அப்படி தான் ஆகிட்டுருக்கு. எங்கேயும் வர்ணாசிரம தர்மமே இல்லை. எல்லா சூத்திரர் என்ன பண்ணுறாரோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. 4 நியமங்களை வந்து யாருமே வந்து கடைப்பிடிக்கிறதே இல்லை. நம்ம வேத பூமியிலே இல்லை. அப்போ அவங்கள பற்றி சொல்ல இதே இல்லை. எதுக்கு அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்? நம்ம ஆளுங்களே இல்லை சரியா, நம்மவே வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்போ அவங்க எப்படி கடைப்பிடிப்பாங்க இல்லையா? நம்மவே வந்து 4 நியமங்கள் நம்மளே கடைப்பிடிக்கிறது இல்லை. அவங்கள பற்றி எங்கே வந்து பிறந்திருக்கோ, எங்கே இது விதை இருக்கோ, அந்த விதை இருக்கிற இடத்துலேயே வந்து சரியாக அது வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம அது வளர்க்க வைக்கல, சரியாக தண்ணியை ஊற்றலை. அதுக்கு தண்ணி என்ன அர்த்தம்? ஸ்ரவணம் கீர்த்தனம். அது சரியாக பண்ணல. அதனால் அது என்ன ஆகுது, தானாக அது தனக்கு எப்படி வேணுமோ அது அப்படி மலர்ந்துட்டே வந்துருக்கு, ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்கு. தன்னோட சௌரியத்துக்காக ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்கு. ஹரே கிருஷ்ணா. ப்ரேயர் பண்ணலாம் குரு மகாராஜுக்காக. இங்கே வந்த பக்தர்கள். மாதாஜி பேர் என்ன? கீதா மாதாஜி. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இங்கே கிளாஸ் இருக்குன்னு? மாடியில். ஓகே ரைட். மாதாஜி அப்படியா? சரி ஓகே. ஸோ அவங்க பக்தியில் வந்து நல்லா வளரணும், அவங்க ஃபேமிலி வந்து நல்லா சாந்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். இங்கே வந்த எல்லா பக்தர்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா நிம்மதியாக நம்ம வந்து பக்தி தொண்டை பண்ணணும். எங்கள் குரு மகாராஜோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இதுக்காக நம்ம வந்து 3 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ப்ரேயர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथरा श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की, चैतन्य महाप्रभु अपीयरेंस डे महोत्सव की, निताय गौर प्रेमानंदे. கரெக்டான ஸ்லோகாக்கு நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு. பாகவதம் கேட்கணும். நீங்களும் ஒர்க் பண்றீங்களா?